அண்ட் டவுன் ஆயிடுச்சு. தான் தெரியும், நீ கவனிக்காமல் பேசிகிட்டு இருந்தீனாக்கா அது மூவ் ஆகிறதும் உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இந்த சைடு டவுனு, அந்த சைடு அப். ஓகே, ஒவ்வொரு சைடு அப் அண்ட் டவுன் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இந்த சேஞ்சஸ் ஏன் ஏற்படுது, யார் சொல்கிறா? அப்சர்வ் பண்ணதில் யார் கண்டுபிடிச்சிங்க? எதனால மெழுகு இங்கே பாரு இப்போ கூட டான்ஸ் ஆடுது. ஏன் இப்படி ஒரு பக்கம் மாறி மாறி டான்ஸ் ஆடுது? நோ, வேற திங்க் பண்ணு. அதுக்கு என்ன அர்த்தம்? இங்கே ஒரு சொட்டு அங்கே ஒரு சொட்டுனா என்ன அர்த்தம்? அதுலேருந்து ஒரு வெரி குட், வெரி குட். கிளாப் பண்ணு பத்மாக்கு. மெயின் பாரு பாரு, இப்போ பாரு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு பாரு. நல்லா ஆடுது பாரு. பாக்ஸ் கிட்ட வருது, தள்ளாத பாப்பா. அட்டை பெட்டி இது. ஓகே, சொல்லு என்ன ஆகுது? உருகுது. அப்போ எதனால அது அப் அண்ட் டவுன் போகுதுன்னா, எந்த சைடு அதிகமாக உருகுதோ அந்த சைடு வந்து எங்கே போயிடும்? மேலே போயிடும். ஏன்னா உருகிருச்சுன்னா அது அந்த சைடு வெயிட் வந்து கம்மியாயிரும். அப்போ அது என்ன பண்ணிடும்? அப்பில் போயிடும். எந்த சைடு கம்மியாக உருகுதோ அந்த சைடு வெயிட் ஜாஸ்தி இருக்கும். அதனால அது எங்கே இருக்கும்? டவுனில் இருக்கும். தராசு மாதிரி தான். தராசில் எப்படி வெயிட் எந்த பக்கம் இருக்கும் அந்த சைடு வந்து கீழே இருக்கும். வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது வந்து தராசு அந்த தட்டு வந்து மேலே போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் ரெண்டு சைடும் உருகிறது வந்து உருகிற தன்மை மாற மாற அந்த கேண்டில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப் அண்ட் டவுன் வந்து போய்கிட்டே இருக்கும். இது ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த கேண்டிலில் வச்சே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே மூணு பண்பில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த கேண்டில் தான். அது என்னென்ன பண்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கேண்டிலாக இருந்துச்சு, மெழுகாக இருந்தது. அப்படி இருக்கும்போது அது எப்படி இருந்துச்சு? கெட்டியாக இருந்துச்சு, கட்டியாக இருந்துச்சு. அது மாதிரி எந்த பொருளெல்லாம் கட்டியாக நம்மளால் தொட்டு பார்க்க முடியுதோ, அதோட உருவத்தை வடிவத்தெல்லாம் நம்மளால் உணர முடியுதோ அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா திடப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து சாலிடு. அதோட பேர் என்னது? சாலிடு. இப்போ அது உருகி ஊத்துது இல்லையா? இந்த உருகி ஊத்துறது வந்து எப்படி இருக்குது? பனியா இருக்கா? ஏய் அடி வாங்க போற பாரு. இந்த இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? தண்ணியா இருக்கு. அப்ப அந்த திடப்பொருள் உருகுனோடனே இந்த தண்ணியா ஒரு மெட்டீரியல் கிடைக்குது இல்லையா? இதுக்கு பேர் வந்து லிக்விடு. இதுக்கு பேர் வந்து என்னது? லிக்விடு. இந்த கட்டியா இருக்கிறது வந்து சாலிடு, இந்த தண்ணியா இருக்கிறது வந்து என்னது? லிக்விடு. எரியும் போது இதுல இருந்து ஒரு புகை மாதிரி போகுது இல்லையா? அந்த புகை வந்து அது வந்து கேஸ், வாயு பொருள்னு சொல்லுவாங்க. திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள். சரியா? இங்கிலீஷ்ல வந்து சாலிட், லிக்விட், கேஸ். இப்போ நம்மளை சுற்றி இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே இந்த 3 பண்புகளுக்குள்ள அடங்கிரும். ஒன்று திடப்பொருளாக இருக்கும், சாலிடாக இருக்கும், இல்லை லிக்விடாக இருக்கும், இல்லை கேஸாக இருக்கும்.